நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கரண் கோழி வளர்ப்பு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சொனாலி கோழிகள் பத்தி தாங்க பார்க்க போறோம். தமிழ்நாட்டில் இந்த சொனாலி கோழிகள் இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. எல்லாரும் எடுத்து வளர்த்திட்டு இருக்காங்க. இந்த சொனாலி கோழிகள் பாத்தீங்கன்னா பார்க்கறதுக்கு சிறுவடை மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி முட்டை வைக்கிற திறன் பாத்தீங்கன்னா சிறுவடையோட சொனாலி கோழிகள் முட்டை வைக்கிற திறன் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சொனாலிக்கு முன்னாடி கைராளி அப்படிங்கிற கோழி இருந்தது முட்டைக்கோசரம். அதுவும் நல்லா முட்டை வைக்கணும், அதை வளர்த்திட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அசில் கிராஸ் ட்ரெண்டிங்கா போயிட்டு இருந்தது. இந்த அசில் கிராஸோட குஞ்சுகளை அசில் குஞ்சுகள், சண்டை சேல் குஞ்சுகள் ஏமாத்தி வித்துட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த கிரிராஜா, வனராஜா அதெல்லாம் கறி நல்லா இருக்கும், முட்டையும் நல்லா வைக்கணும், அதை வளர்த்திட்டு இருந்தாங்க. இப்ப இந்த சொனாலி ஆகட்டும், இந்த கைராளி ஆகட்டும், இல்ல கிரிராஜா, அசில் கிராஸ் இந்த மாதிரி கோழிகளை நம்ம வளர்த்தலாமா, வளர்த்தா இதுல லாபங்கள் இருக்குமா, இதோட உள்நுட்பங்கள் என்னென்ன, இல்ல நம்ம நாட்டினங்கள் தான் சிறந்ததா அப்படிங்கறது நான் நம்ம சேனல்ல ஃபுல் வீடியோவா எடுத்து போறேன். கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்.